பஞ்சபூத தத்துவங்களில் 12வது ராசியில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாகவே நீர்னா என்னங்க? கருணை, அன்பு, பாசம், உணர்ச்சி, ஆன்மீகம் எல்லாமே நீரில் கலந்த குணங்கள் தான். ஸோ மீன ராசிக்கிட்டேயுமே இது எல்லாமே இருக்குங்க. மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க, கலை உணர்வு, ஆன்மீகத்தில் ஈர்ப்பு, மனசாட்சி கட்டுப்பாடோடு வாழக்கூடியவங்க, நீதி நேர்மைக்கு துணை போகக்கூடியவங்க. தப்பான ஒரு ஆட்களை பார்த்தாங்க, தப்பான ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சத்தியமாக இருக்க மாட்டாங்க, நகர்ந்துருவாங்க. தன்னோட கஷ்ட நஷ்டங்களை மறைக்கக்கூடியவங்க, தன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே மன உறுதி கொண்டவங்க. தலையே போனால் கூட போயிட்டு போகுது, உசுரே போகட்டுங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, என்னெல்லாம் என்னால் எல்லாம் யாருக்கும் கடுகளவு கூட துரோகம் நினைக்க முடியாது, யாருக்குமே கெட்டது நடக்கக்கூடாது, ஒரு உசுரை கூட கஷ்டப்படுத்துறதுனாவே உடனே இவங்க கண்ணிலிருந்து தண்ணீர் வந்துருங்க. அந்த அளவுக்கு மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க. தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய தன்மை படைச்சவங்க. ஒரு உசுரை கூட எந்த இடத்துலையும் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னா வீர தீரமாக இருப்பாங்க, தடிமனாக இருப்பாங்க, பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பதவிகளில் கூட இருப்பாங்க. ஆனால் மனசு ரொம்ப மெலிசுங்க. சின்ன ஒரு விஷயம், ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்படுறத பார்த்துட்டா தன்கிட்ட இருக்கிறத எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. திரும்ப திரும்ப அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தவுமே மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி செஞ்சுமே கஷ்டப்படுது, ஏன் கடவுளே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் கடவுளை இப்படி படைச்சிருக்க, என்னை ஏன் இப்படி படைச்சிருக்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம் இல்லை. ஆனால் இவங்களோட வாழ்க்கையே அல்லல் பட்டுட்டு தாங்க இருக்கும், போராடக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும், வாழ்க்கையே ரொம்ப முடியாமல் இருக்கும். ஆனால் இவங்களுக்காக இவங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டவே மாட்டாங்க. மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடியதில் மீன ராசி முதன்மையான ராசின்னு சொல்லலாங்க. இதோட மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக நடந்தே தீருங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு உறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த உறவால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி நவ கிரகங்களில் அசுரர்களோட குருன்னு சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானினுடைய இடமாற்றம் சந்திர பகவானினுடைய வீடான கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இவரால் குரு பகவானினுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் போகக்கூடிய இவரால் தாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் வரப்போகுது. குறிப்பாக இந்த சுக்கிர பகவானினுடைய பயிற்சினால் அவருடைய அருளால் மீன ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. பணம் கொட்ட போகுது. மீன ராசி ஒட்டு மொத்தமாக என்னை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இதனால் கஷ்டப்படுறீங்க, பட்டுட்டு இருக்கீங்க. அது சனி பகவானாலேயோ இல்லை மற்ற கிரகங்களினுடைய தாக்கத்தினாலேயோ. ஆனால் எப்படி பாதிப்பு இருக்கோ அதே வகையில் சந்தோஷத்துக்குமே ஒரு சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அது போல தான் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? கலை, ஆர்வம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது, மனைவி மக்கள் சரியாக இருக்கிறது, சுகபோக வாழ்க்கை அமைகிறது, சொத்து வாங்கிறது, கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இது மாதிரி எல்லா விதமான மனுஷங்களோட சகல விதமான சுகத்திற்கும் காரணகர்த்தா தான் இவரால் எப்படி உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் குருவுடைய வீடு, குரு அப்படிங்கிறவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய மங்களக்காரகன்னு மொத்தமாக பேர் எடுத்தவங்க. சுக்கிர பகவானும் சுபக்கிரகம், குரு பகவானும் சுபக்கிரகம். சுபக்கிரகமான சுக்கிர பகவான், சுபக்கிரகமான குரு பகவான் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. இப்போ சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் கால புருஷ தத்துவத்தில் அவருடைய அமைப்பு அப்படிங்கிறது 2ஆம் இடம். அவர் அங்கிருந்து அவர் ராசி கட்டத்தில் 3ஆம் இடமான கடகராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரே
7ஆம் இடமான துலாம் ராசிக்கு அதிபதியாக வர்றாருங்க. அதாவது கால புருஷனுக்கு 2க்கும் 7க்கும் உரியவர் தான் இந்த சுக்கிர பகவான். இவருடைய இடமாற்றம் அப்படிங்கிறது இப்போ மீன ராசியோட ராசி கட்டத்தில் முதல் வீடு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய வீடு. அங்கே அறிவு, தர்மம், நல்ல மனசுக்கு பொருத்தமுங்க. 2வது வீடு அப்படிங்கிறது செவ்வாய், சொத்து, குடும்பம், பேச்சினுடைய ஆற்றல், இந்த இடம் பொருத்தங்க. 4வது வீடு அப்படிங்கிறது புதன், கல்வி, வீடு, தாயுடைய ஆசீர்வாதம், வண்டி, வாகனம் இங்கே பொருத்தம். 5வது வீடு சந்திரனுடைய வீடு, பிள்ளை பாக்கியம், கலைத்திறமை. 7வது வீடு புதன், 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் புதனே வர்றாரு. திருமண உறவு இங்கே வருங்க. 9ஆம் வீடு செவ்வாய். ஸோ 2வது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர், 9வது வீட்டுக்கும் இவர் தான் உரியவர். ஸோ 9வது வீடு அப்படின்னு பார்த்தோன்னா அதிர்ஷ்டம், தர்மம். 10வது வீடு குரு, அப்போ தொழிலையும் உயர்வையும் கொடுக்குதுங்க. 11வது வீடு சனி, ஆதாயம், பெரிய வட்டாரம் உங்களுக்கு இருக்கும். 12வது வீடு சுக்கிரன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு உரியவர். ஆன்மீகம், வெளிநாடு யோகம், நிறைய விஷயங்கள்ல அனுபவத்தை கொடுக்குறாரு. ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மனிதர்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்தவர்களாக இருப்பீங்க, கலை சார்ந்தவர்களாக இருப்பீங்க, அறிவு சார்ந்தவர்கள் இருப்பீங்க, தர்மம் சார்ந்தவர்களாக இருப்பீங்க, நீதி நிரம்பி கட்டுப்பட்டு வாழ்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு அழகுக்கும், அன்புக்கும், மகிழ்ச்சிக்கும், கலைக்கும், கவர்ச்சிக்கும், செல்வத்துக்கும், மனைவிக்கும், பிள்ளைக்கும், சுக வாழ்க்கைக்கும் சொந்தக்காரனான சுக்கிர பகவான் அன்பு, காதல், அழகு, படைப்பாற்றல், சுக வாழ்க்கை, கவிதை, இசை, கலை இது எல்லாத்தையுமே தரக்கூடிய சுக்லாச்சாரியார்னு சொல்லக்கூடிய அசுரர்களுக்கு குருவான மிகுந்த ஞானம் கொண்ட தத்துவம் தெரிந்த மந்திர சக்தி கொண்ட இவர் மீனத்துக்கு போகிறதுனாலையும் செல்வத்தையிலையும் புகழ்லையும் கலையிலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாருங்க. இப்போ மீனராசிக்கு சுக்கிர பகவானினுடைய பங்கு அப்படிங்கிறது 3வது வீடும் 8வது வீடும் அதிபதியாக நிற்கிறாரு. 3வது வீடு அப்படிங்கிறது தைரியம், உடன்பிறப்புகள், முயற்சி. 8வது வீடு அப்படிங்கிறது ஆயுள், மர்மம், விபத்து, மாற்றம். இதனால் சுக்கிரன் எப்பவுமே மிகுந்த சாந்தம், சின்ன சின்ன தடைகள் ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு. மீன ராசிக்கு சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மிதமான கருங்க. நல்ல இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம், செல்வத்தை கொடுப்பாரு. கெட்ட இடத்துல இருந்தால் கொஞ்சம் உறவுகள், சிக்கல்களையும் செலவையும் கொடுப்பாரு, மனஸ்தாபத்தையும் கொடுப்பாரு. மற்றபடி சுக்கிர பகவானால் மீனராசிக்கு எப்பேற்பட்ட காலத்திலையும் பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன தடையில் தான் வரும், 100க்கு ஒரு 2% வச்சுக்கலாங்க. ஸோ பொதுவாகவே சுக்கிரனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ அவரே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான். மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மீன லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்றாரு சுக்கிரன். உங்களுக்கு 3க்குரியவர், தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு உரியவர், 8க்குரியவர், வலி, வேதனை, துக்கத்தை கொடுக்கக்கூடியவர் இவராகவே நிற்கிறாரு. அதாவது சுக்கிர பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறது மிக சிறப்புங்க. சுக்கிர பகவானால் பெரிய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சின்ன சின்ன தடைகள், தடங்கல்களை மட்டும்தான் கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக சுக்கிரனும் புதனும் நண்பர்கள். இதனாலேயே 5ஆம் வீட்டில் அமர்றப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி, உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குங்க. 5ஆம் இடத்துல கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தான பார்க்குறாரு. உங்களுடைய முயற்சிகளால் எல்லா விதமான விஷயங்கள்லையுமே வெற்றி அடைவதற்கான காலகட்டம். இப்போ உங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்துக்குவோம். சுக்கிர பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் கூட ஏதாவது கிரகங்களினுடைய கூட்டணி இருக்காங்களான்னு பாருங்க. ஓகேங்களா? ராகு, கேது, சனி பகவானை தவிர்த்து கூடவே செவ்வாயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களாம் அசுப கிரகங்கள்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுடைய கூட்டணி இல்லை அப்படின்னா வாழ்க்கை ஓரளவுக்கு சோதனை வந்தாலும் சாதிக்க போகிறவங்கள நிறைய விஷயத்தில் வெற்றி பெறுவீங்க. ஒரு வேளை இவங்களுடைய கூட்டணி இருக்குது அப்படின்னா ஏன் சூரியனே உங்களுக்கு இருந்தால் கூட
அது வந்து பாதி சுபம் பாதி அசுபம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை இருந்தாலுமே வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சிங்கிறது மீன ராசிக்கு சந்தோஷந்தாங்க. ஜாதக ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி நேரம் காலம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உலகெங்கும் உள்ள மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க. என்னம்மா அப்படின்னு தானே கேட்குறீங்க. மீன ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. மீன ராசிக்காரங்க கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதை உணர்ந்தவங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எடை போற்றாதீங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தால் கூட அது ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக சொல்லிடுவாங்க. அதி புத்திசாலிங்க. மீன ராசி மாதிரி இவங்களுடைய தேடல் வந்து எப்பவுமே நகர்ந்துக்கிட்டே இருக்குங்க. தேடி தேடி படிக்கக்கூடியவங்க, தேடி தேடி நிறைய விஷயத்தை கற்றுக்கக்கூடியவங்க, நிறைய தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல்னா அது எப்பேற்பட்ட விலை கொடுத்தாவது கௌரவத்தை காப்பாற்றணும்னு பாடுபடுவீங்க. இவங்களுக்கு சொல்லுதான் ரொம்ப முக்கியம். சொல்ல தவற மாட்டீங்க. இவங்கக்கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நடந்துருச்சுன்னே நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு 10 நல்ல விஷயங்கள், டாப் லெவல் விஷயங்கள் சொல்ல போகிறேங்க. ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்கள் பட்ட காயங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படியே மாற்றமாக வரப்போகுதுங்க. ரொம்ப அருமையான காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், நல்ல காலத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன, எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. மீன ராசிக்கு எவ்வளவு வந்து துடிச்சு வாழ்க்கை வந்து வெறுத்து போய் இருந்தீங்களோ அப்படிப்பட்ட நிலை வந்து அப்படியே மாறப்போகுதுங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ போகிறீங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. கடின உழைப்பால் சாதித்த நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், மன போராட்டங்கள் குறைஞ்சி போகுங்க. மனசில் சந்தோஷம் கூடிக்கொள்ளும். 3வது விஷயம், சமயோகித பேச்சால் தடைப்பட்ட வேலைகளை கடகடன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. 4வது விஷயம், நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும். 5வது விஷயம், பழைய கடன்கள் எல்லாமே இப்போ சுத்தமாக பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சிருவீங்க. 6வது விஷயம், தள்ளி போன திருமணம் இப்போ கை கூடி வரப்போகுதுங்க. 7வது விஷயம், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த போராட்டம் நீங்கி முழுமையான அந்யோன்யமோடு வாழ போகிறீங்க. 8வது, மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு, அதாவது குழந்தை பாக்கியம் வந்து இந்த காலத்தில் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. 9வது, ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. 10வது, சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகமாக வளம் வர போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிற உணர்ந்து நல்லவங்களை பக்கத்துலையும் கெட்டவங்களை தூரத்துலையும் தள்ளி வைக்க போகிறீங்க. மேலும் வேற்று மதம் சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்களால கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதுங்க. 10 விஷயம் மட்டும்தானா அப்படின்னு நினச்சிடாதீங்க. 10 விஷயங்கிறத நான் பேச்சுக்கு தாங்க சொன்னேன். சொல்லப்போனால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது. போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய குருவினால் புதிய முயற்சிகள் எல்லாமே கடகடன்னு நடக்க போகுதுங்க. ஒரே நேரத்தில் 2-3 வேலையை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. உங்களை தேடி பணவரவு அப்படிங்கிறது தாறுமாறாக
சூப்பராக வருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். புதுசாக சொத்து வாங்குவீங்க. சரியாகாத விஷயம் எல்லாமே இப்போ சரியாகும். இந்த காலகட்டம் முழுக்கவே வருமானம் பெருகும். ஆன்மீகவாதிகள் சித்தர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாளாக கெட்ட பேர் மட்டும்தாங்க மிச்சமாயிருக்கும். இப்போவும் நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். கெட்டது நினைக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உங்களை பற்றின வதந்திகள் எல்லாமே மறைஞ்சு போகுங்க. கடந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. வீண் விரயம், விரக்தி, ஏமாற்றம், காரியத்தில் தடை, எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர். இப்படி தாங்க உங்கள் வாழ்க்கை 0% வாழ்க்கை நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ 100% மீன ராசிக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமோகமாக மாறப்போகுதுங்க. பேர், புகழ், பட்டம்னு சொல்லி கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் உங்களை யாராவது ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாங்க, வீண் புகழ்ச்சிக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நினச்சி மயங்கிடாதீங்க. உங்களை திட்டவனை நம்பலாம், ஆனால் உங்களை தூக்கி வச்சு பேசுகிறவனை சுத்தமாக நம்பிடாதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல வளர்ச்சி இருக்கும். அதிகமான லாபத்தை பார்ப்பீங்க. அதுவும் கூட்டு தொழில் செய்கிறவங்க எல்லாம் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு இத்தனை நாளாக குறைச்சி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அது என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நீ என்ன வேணால் பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு என்ன பணம் வேணுமா நான் போட்டு விடுறேன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஸோ லாபத்தை கூட அவங்க கேட்காம இருப்பாங்க. நீ கொடுக்காம விற்றுவியா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுவாங்க. திருப்தியாக இருக்க போகுது. அயல்நாட்டு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க. அடுத்தது உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு எல்லார் முன்னாடியும் எல்லா வேலையும் நீங்கள் தான் இழுத்து போட்டுட்டு செஞ்சுருப்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுதுங்க. பழைய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு நீங்க போகுது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி ஒரு கோப்புகள், அதாவது ஒரு ஃபைலை கையாளும் போது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. நான் முன்னாடியே சொன்னதான், ஒரு கூட்டம் உங்களை எப்படியாவது திரும்ப திரும்ப காயப்படுத்தணும் அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அலுவலக சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்குங்க. இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிடாதீங்க. எப்போவுமே அலர்ட்டாக இருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். வேகத்தை அதிகப்படுத்துங்க. செயல்பாடுகளில் நிதானத்தை கடைப்பிடிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகரீஸ்வரரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நன்மைகள் உண்டாகுங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய விபசித்த முனிவரின் பாதத்தில் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. வேப்பமர கன்றுகளை நட்டு அதை பராமரிச்சுட்டு வாங்க. இதோடு சேர்ந்து ஆதரவற்ற பெண் பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. விருட்சம் கிடைக்குங்க. சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை இந்த பரிகாரத்தினால உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது மீனராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரம், வெற்றி மீது வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குருவினோட பார்வையினால் நினச்ச வேலை எல்லாமே நடக்குங்க. அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அதிசயத்தக்க வழக்கையில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், சொத்து, சுகம் எல்லாமே முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைகளை நீக்கி கொடுக்கிறாரு. வாழ்க்கையில் உயர்வை கொடுக்குறாரு. குடும்பத்தில் நிம்மதியை உருவாக்குறாரு. வருமானம் உயரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். வரவு அதிகமாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்தது ராகுவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அமைகிறதுனால தடைகள் நீங்குது. பணியிடங்களில் நல்ல ஒரு அமைதியான சூழல் கிடைக்குங்க. சோதனைகள் மறையும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும்.
கிடைக்கும். எதிரிகள் தொல்லை மறையுது. உடல் பாதிப்புகள் விலகுது. நட்பால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. குடும்பத்தில் நெருக்கடிகள், வீணலைச்சல் எல்லாமே மறையுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை பலன்கள் எல்லாமே இனி இல்லை. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகுது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு ஒற்றுமை உண்டாகுது. உடல் ஆரோக்கியம் எல்லாமே சீராகுது. உங்களுடைய செல்வாக்கும் உயர்ந்து நிற்க போகுது. அடுத்தது குருவுடைய சஞ்சாரம். இவரால் முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவீங்க. வேலை வாய்ப்பு அமையும். தொழில் தொடங்குவீங்க. திருமண பாக்கியமும் இருக்குது. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சொந்தமாக வீடு வாங்குவீங்க. வீடு கட்டுவீங்க. வண்டி வாகனம் வாங்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய